அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ஜெனரல் இங்கிலீஷ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 8. இதற்கான கொஸ்டின் பேப்பர் மார்னிங் வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் பிடிஎஃபா. எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்ட்டும் போட்டிருப்பீங்க. இப்போ இதற்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் வந்து நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. A compound word sewing machine is of the form. ஆக்சுவலா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ட்டு ஒரு விஷயம் உண்டு. எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு? நவுனு, ப்ரொனவுனு, வெர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அந்த காம்பவுண்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கிற இதை வச்சு தான் காம்பவுண்ட் வேர்டு வந்து கேட்பாங்க. சரியா? சரி, நவுன் அப்படின்னா என்ன? நவுன் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளையோ ஆளையோ ஏதோ ஒரு விலங்கையோ இடத்தையோ நம்ம வந்து பேர் சொல்லி கூப்பிடுறோம்ல, அதுதான் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் அப்படின்னா பர்சனுக்கு விஜய்ன்னு சொல்றோமா? இப்போ பிளேஸுக்குன்னா தூத்துக்குடின்னு சொல்றோம். ஒரு திங் ஏதோ பொருள்னு சொல்றப்ப புக்குன்னு சொல்றோம். அனிமலை பத்தி சொல்றப்ப கேட். பர்ட்டிகுலரா ஒரு விஷயத்த நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னா அதுதான் நவுன். சரியா? ப்ரொனவுன் அப்படின்னா நம்ம நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் ப்ரொனவுன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐ, வி, யூ, ஷி, ஹி, இட்டு, தே, மீ, அஸ், ஹிம், ஹெர், தம். யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டை ப்ரொனவுன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். சரியா? இப்போ நவுன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் அப்படின்னு நிறைய வகையான டைப்ஸ் இருக்கு நவுன்ல. இந்த நிறைய வகையான நவுன் டைப்ல வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். ஒரு நேமை மென்ஷன் பண்ணி சொல்றோம். பாய் அப்படின்னு இருக்குன்னா அது காமன் நவுன்ல வந்துடும். காமனா ஜித்தியும் பாயின்னு சொல்லுவாங்க, விஜயும் பாயின்னு சொல்லுவாங்க. இப்போ பர்டிகுலரா விஜய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். குறிப்பிட்டு ஒரு விஷயத்த நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றப்ப அது ப்ராப்பர் நவுன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றோம். அதே மாதிரி காமன் நவுன் அப்படின்றதுல வந்து பாய், கேர்ளு, அனிமல். அனிமல் அப்படின்றது வந்து காமன் நவுன். அதுவே பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்றோம் எந்த அனிமல் அப்படின்ட்டு. டாக், கேட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றோம்ல. டாக், கேட் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றப்ப அது வந்து நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றோம். சரியா? கலெக்டிவ் நவுன் அப்படின்ட்டு ஒரு நவுன் உண்டு. இப்போ பாய் அப்படின்றது வந்து காமன் நவுன். எ குரூப் ஆஃப் பாய்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல. அதாவது ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட சில விஷயங்கள கம்பைன் பண்ணி சொல்றப்ப கலெக்டிவ் நவுன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எ கேங் ஆஃப் பாய்ஸ், எ குரூப் ஆஃப் பாய்ஸ், எ காயர் ஆஃப் சிங்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு சிங்கர் அப்படின்னா காமன் நவுன். எ காயர் ஆஃப் சிங்கர்ஸ் அப்படின்னா ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி குரூப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றப்ப அதை கலெக்டிவ் நவுன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த ஒரு விஷயத்த பார்க்கவோ தொடவும் முடியாது. ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம உணர முடியும். சரியா? ஹானஸ்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரேவரி, லவ் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அந்த ஹானஸ்டி அப்படின்றது வந்து அவங்க குவாலிட்டியை குறிக்கும். அவங்களோட நேர்மையை குறிக்கிறது. சரியா? இப்ப ஒரு ஆக்ஷன் பண்ணாங்க, சிரிக்கிறாங்க, லாஃப் ஆர் ஹேட்டட் அப்படின்னா அதை வந்து நம்ம பார்க்கவும் தொடவும் முடியாது. பட் வி கேன் ஃபீல் இட். அதை வந்து நம்ம வந்து உணர முடியும். சரியா? அந்த உணரக்கூடிய சில விஷயங்களை தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்ட்டு சொல்றாங்க. மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா ஒன்றும் இல்லை. கோல்டு, சில்வரு, வுட்டு, காப்பர், மில்க்கு, வாட்டர், இது எல்லாமே மெட்டீரியல் நவுன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ரா மெட்டீரியல் இருந்து அது மூலியமா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வுட் அப்படின்றது வந்து மெட்டீரியல் நவுன் சொல்றேன். அந்த வுட்ட வச்சு என்னலாம் பண்ணலாம்? பெஞ்ச் பண்ணலாம், ஃபர்னிச்சர் பண்ணலாம், டோர் பண்ணலாம். அந்த ஒரு ரா மெட்டீரியல் மூலமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து மெட்டீரியல் நவுன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொனவுன் இப்ப தான் பார்த்தோம். நம்ம வந்து நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் ப்ரொனவுன் அப்படின்ற மாரி சொல்லுவோம். நவுனுக்கு பதிலா வந்துச்சு அப்படின்னா, அத வந்து ப்ரொனவுன் அப்படின்ற மாரி நம்ம சொல்றோம். வெர்ப் அப்படின்னா என்ன? வெர்ப் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். வெர்ப் அப்படின்னா ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு ஆக்ஷன் பண்றது தான் வெர்ப் அப்படின்ற மாரி சொல்றோம். எழுதுறது, ரைட், லேர்ன், ஒர்க், ஸ்பீக் எல்லாமே வெர்ப் அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம். அட்வெர்ப் அப்படின்னா அதே மாரி தான். வெர்ப் நம்ம வந்து ப்ரொனவுன் எப்படி பார்த்தோமோ, அதே மாரி தான். வெர்ப்க்கு வெர்ப்ப பத்தி பேசுனா அது வந்து அட்வெர்ப். இப்போ அட்ஜெக்டிவ் வந்து என்ன? அட்ஜெக்டிவ் வந்து நவுன பத்தி பேசுனா அது வந்து அட்ஜெக்டிவ். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹி இஸ் அ குட் பாய்ன்னு இருக்கு. ஹி இஸ் அ குட் பாய், குட் பாய்ன்னு இருக்கு. பாய் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் காமன் நவுன். நவுன். எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து அட்ஜெக்டிவ். சரியா? ஹி இஸ் அ பேட் டீச்சர் அப்படின்ற மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேட் அப்படின்றது வந்து டீச்சர் அப்படின்றது வந்து நவுனு. பேட் டீச்சர் அப்படின்றது வந்து அவங்க குவாலிட்டிய வந்து பத்தி சொல்லுதா, அதுதான் அட்ஜெக்டிவ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல முக்கியமான சில விஷயங்கள். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போவோம். இப்போ கொஞ்சம் ஈஸியா புரியும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The compound word sweeping machine is of the form. என்ன ஆன்சர் வரும்? ஜெரண்ட் பிளஸ் நவுன். மெஷின் அப்படின்றது நவுன். ஸ்வீப்பிங் அப்படின்றது வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல முடிஞ்சிருக்கு. ஸோ ஜெரண்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த ரைட் வேர்ட் ஃபார் த காம்பினேஷன் நவுன் பிளஸ் நவுன். நவுன் பிளஸ் நவுன் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்கூல் கேர்ள். நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். பர்டிகுலரா ஒரு பிளேஸையோ எதையோ நம்ம பிளேஸையோ பர்சனையோ திங்கையோ அனிமலையோ சொல்றப்ப நவுன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸ்கூல் அப்படின்றது வந்து ஒரு பிளேஸு. ஸோ நவுனு. கேர்ள் அப்படின்றது வந்து நவுன் தான். காமன் நவுன்ல வந்தோம். சரியா? இதுல ஆன்சர் வந்து நவுன் பிளஸ் நவுன் அப்படின்றது வந்து ஸ்கூல் கேர்ள் தான். வாஷிங் மிஷின் அப்படின்றது வந்து ஜெரண்ட் பிளஸ் நவுன். வாஷிங் மிஷின் அப்படின்றது வந்து ஜெரண்ட் பிளஸ் நவுனு. வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்றது வந்து நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். ஒயிட் வாஷிங் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ் பிளஸ் வேர்புன்னு சொல்லலாம். இல்லைனா பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல முடியும். ஸோ பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம். இல்லைனா வேர்ப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ அட்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கலர் அட்ஜெக்டிவ் அதாவது எப்படின்னா, குவான்டிட்டிய வச்சு, குவாலிட்டிய வச்சு, ஏஜ வச்சு, சைஸ வச்சு, கலர வச்சு நம்ம ஆ ஒரு நெறைய டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் இருக்கு. கலர வச்சு சொல்றப்ப நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்ற மாரி தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஒயிட் வாஷிங் அப்படின்னா, ஒயிட் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ். வாஷிங் அப்படின்றது வந்து பார்ட்டிசிபிளாவும் சொல்லலாம். வெர்ப் அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்து பாருங்க. 3வது கொஸ்டின். ராஜாஜி வாஸ் பார்ன் இன் ராஜாஜி த நோஸ் ஜுவல் அப்படின்ட்டு ஒரு கதையில இருந்து கதையோட ஆத்தர் ராஜாஜி. சரியா? சி. ராஜகோபாலாச்சாரி. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1878ல இருந்து 1972 வரைக்கும். சரியா? இவர் எங்க பொறந்திருப்பார் அப்படின்னா, தொரப்பள்ளி அப்படின்ட்டு ஒரு ஏரியால, ஒரு வில்லேஜ்ல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பொறந்திருப்பாங்க. இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல் இவங்க தான். சரியா? இது போக நெறைய பதவியில வந்து இருந்திருக்காங்க. வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா இருந்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்திருக்காங்க. ஆ அதாவது ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் நம்ம பாரத ரத்னா அவார்ட் குடுக்குறாங்கல்ல. ஃபர்ஸ்ட்டு ஆ ஒரு 3 பேர் வாங்கியிருப்பாங்க. 3 பேர் வாங்குனதுல நம்ம ஒரு ஆளா வந்து ராஜாஜி அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. சரியா? நோஸ் ஜுவல் அப்படின்ற ஒரு கதையோட ஆத்தர். ஓகே. அடுத்து பாருங்க. த காமன் வேர்ட் ஆஃப் த ஃபார்ம் நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ் கேட்காங்க.
இப்போ இதுல வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ். ரேடியோ ஆக்டிவ் தான் கரெக்ட்டான ஆன்சர். ரெட் ரோஸ் அப்படின்றது வந்து நான் இப்ப தான் சொன்னேன். அட்ஜெக்டிவ்ல வந்து கலர், குவாலிட்டி, குவான்டிட்டி, ஏஜ் இந்த மாரி விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ் அப்படின்ற மாரி சொல்லுவோம் அப்படின்னா, ரெட் ரோஸ் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். சீ ஃபுட் அப்படின்றது வந்து நவுன் பிளஸ் நவுன். டான்சிங் பேர்ட் அப்படின்றது வந்து ஜெரண்ட் பிளஸ் நவுன். சரியா? அடுத்து பாருங்க. ஃபைண்ட் அவுட் த வேர்ட் ஃபார்ம் பை கம்பைனிங் அட்ஜெக்டிவ் அண்ட் வெர்ப். அட்ஜெக்டிவும் வெர்பும் என்ன இருக்கு அப்படின்ற மாரி கேட்காங்க. ஸ்கூல் பாய் அப்படின்றது வந்து நவுன் பிளஸ் நவுனு. ட்ரை கிளீன் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ் பிளஸ் வெர்பு. அவுட்ரன் அப்படின்றது வந்து அட்வெர்பு பிளஸ் வெர்பு. ரேடியோ ஆக்டிவ் அப்படின்றது வந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். சரியா? இதுக்கான ஆன்சர் வந்து அட்ஜெக்டிவ் அண்ட் வெர்ப் எதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ரை கிளீன் தான். ட்ரை கிளீன் தான் அட்ஜெக்டிவ் பிளஸ் வெர்ப். அவுட்ரன் அப்படின்றது வந்து அவுட் வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. அது அட்வெர்ப் ஃபார்மாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்ரன் அப்படின்றது வந்து அட்வெர்பு பிளஸ் வெர்ப். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. வாட் வாஸ் த ரீசன் ஃபார் கர்னல் ஸ்காட் விசிட் டு பிரசிடென்ட் லிங்கன்? கர்னல் ஸ்காட் ஏன் பிரசிடென்ட் லிங்கன் வந்து மீட் பண்ண போனாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, கர்னல் ஸ்காட்டோட ஒய்ஃப் வந்து கர்னல் ஸ்காட் வந்து இன்ஜுரி ஆயிருப்பாங்க. அந்த இன்ஜுரிய சரி பண்ணிட்டு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விபத்துல வந்து இறந்துருவாங்க. விபத்துல வந்து இறந்ததுனால நான் கர்னல் ஸ்காட் வந்து லீவ் போட்டு என் ஒய்ஃப போய் பார்க்கணும். அவ இறுதி சடங்குல போய் நான் பங்கேற்கணும். என் குழந்தைகள நான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. சரியா? ஃபர்ஸ்ட்டு பிரசிடென்ட் லிங்கன்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி யார்ட்ட கேட்டிருப்பாரு? எட்வின் டான்டோன் அப்படின்ட்டு செக்ரட்டரி ஆஃப் வார் ஒருத்தர் இருப்பாரு. அவர்ட்ட தான் கேட்டிருப்பாரு. அவரு வந்து முடியாது அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே வந்து நம்ம ஆப்ரஹாம் லிங்கன்ட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்துக்கு போய் கேட்பாரு. சரியா? என்ன ஆன்சர் வரும்? டு ரெக்வெஸ்ட் லீவ் டு அட்டெண்ட் ஹிஸ் வைஃப் பரியல். ஆப்ஷன் பி வரும். சரியா? அடுத்து பாருங்க. வென் வாஸ் மண்டேலா ஆட்டோபயோகிராஃபி லாங் வாக் டு ஃப்ரீடம் பப்ளிஷ்? எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, 1994ல பப்ளிஷ் பண்ணாங்க. ஆக்சுவலா லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படின்றது வந்து, நம்ம நெல்சன் மண்டேலா வந்து அவரோட இயர்லியர் லைஃப்ல இருந்து என்னென்ன படிச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு 27 வருஷம் வந்து பிரிசன்ல இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 27 வருஷம் ஜெயில்ல இருந்திருப்பாரு. அங்க நடந்த அவர் சந்திச்ச சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவரோட ஆட்டோபயோகிராஃபில வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. சரியா? இப்போ எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1994ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. நெல்சன் மண்டேலா வாஸ் த ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. வென் டிட் ஹி சர்வ் ஆஸ் அ பிரசிடென்ட்? எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் பிரசிடென்ட்டா சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, 1994ல இருந்து 1999 வரைக்கும். 10th மே 1994ல வந்து பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. 14th ஜூன் வேர்ல்டு பிளட் டோனர் டே அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வரும் படிச்சிருப்பீங்க. 14th ஜூன் 1999ல அவர் பதவி காலம் வந்து முடிஞ்சிருக்கும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. 9வது கேள்வி. விச் சீசன் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்? இந்தியன் சீசன் அப்படின்ட்டு ஒரு போயம். இந்தியன் சீசன்ஸ் அப்படின்ட்டு ஒரு போயம். இந்தியன் சீசன்ஸ் அப்படின்ட்டு ஒரு போயம். யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியன் ஆத்தர் தான். நிஷா டைரின் அப்படின்ட்டு ஒருத்தவங்க தான் எழுதியிருப்பாங்க. சரியா? இந்த போயம பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான போயம். 6th ஸ்டாண்டர்ட் போயம் தான் இது. சம்மர்ல எந்த மாரி இருக்கும்? ரெய்னி சீசன்ல எந்த மாரி இருக்கும்? ஸ்ப்ரிங் சீசன்ல எந்த மாரி இருக்கும்? ஆட்டம் சீசன் ஆட்டம் சீசன்னா இலையுதிர் காலம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆ அதே ஆட்டம் சீசன் வந்து இங்கிலீஷ்ல, அதாவது இங்கிலீஷ்னா பிரிட்டன்ல வந்து அந்த ஒரு கிரீன் கலர்லேருந்து ரெட் கலரா மாறும் லீஃப். அதுக்கப்புறம் எல்லோவா மாறும். அதுக்கப்புறம் ப்ரவுனா மாறும் அப்படின்ட்டு ஒரு விஷயம்லாம் அந்த போயம்ல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் சீசன் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங் சீசன் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். சம்மர் அப்படின்னா, சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. டஸ்டி ஃபீட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சம்மர் ஹாலிடேஸ் விடுறப்ப, நம்ம குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா,
கிரவுண்ட்ல, ரோட்ல, ஏரியால போய் விளையாண்ட்டு வருவாங்க. விளையாண்ட்டு வீட்டுக்கு வரப்போ கால்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாரி மண்ணு படிஞ்சு போய் கிடக்கும். சம்மர் ஹாலிடேஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ரெய்னி சீசன்ல பார்த்தீங்கன்னா, ரோடுலாம் ஃபுல்லா சேரும் சகதியுமா கிடக்கும். தவளம் அங்கிட்டு இங்கிட்டு பாஞ்சுட்டு கிடக்கும். அப்படின்ற மாரி இந்த போயம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்ப்ரிங் சீசன் வந்து ரொம்ப பிரெட்டியா இருக்கும். அது ஸ்ப்ரிங் சீசன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். ஆட்டம் சீசன பொறுத்தவரைக்கும் இந்தியால வந்து இலையுதிர் காலம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது பிரிட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் வந்து ரெட் கலர், எல்லோ கலர், ப்ரவுன் கலரா மாறும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? ஓகே. அடுத்து 10வது கேள்வி பாருங்க. நவுன் பிளஸ் நவுன். நவுன் பிளஸ் நவுன் எத சொல்றாங்க? பென் ஃப்ரெண்ட். நவுன் பிளஸ் நவுன் அப்படின்றது வந்து பென் ஃப்ரெண்ட். பென் அப்படின்றது வந்து நவுனு, ஃப்ரெண்ட் அப்படின்றது நவுன். ஓகே. அடுத்து நவுன் பிளஸ் வெர்ப். நவுன் பிளஸ் வெர்ப் வந்து வாட்டர் நவுனு, ஃபால் அப்படின்றது வந்து வெர்ப். நவுன் பிளஸ் ஜெரண்ட் கேட்காங்க. வேர் அப்படின்றது வந்து நவுனு, கண்டிஷனிங் அப்படின்றது வந்து ஜெரண்ட். அடுத்து நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ் கேட்குறாங்க. டியூட்டி அப்படின்றது வந்து நவுன். ஃப்ரீ அப்படின்றது வந்து அட்ஜெக்ட். டியூட்டி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கடமை. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நான் ஒரு பார்க்கவோ, உணரவோ முடியாத ஒரு விஷயத்த என்னன்னு சொன்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்ற மாரி சொன்னேன்ல. ஸோ டியூட்டி அப்படின்றது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வந்துரும். ஓகேயா? சரி. இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா, ஆப்ஷன் 2, 3, 4, 1. அடுத்த கேள்வி பாருங்க. வாட் டிட் த மேல் ஸ்பேரோ பிக் அப் ஃப்ரம் த மக் ஹீப்? மக் ஹீப் அப்படின்னா ஒரு மாரி குப்பையா கிடக்கும். அதுல வந்து மேல் ஸ்பேரோ வந்து என்னத்த எடுத்துட்டு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன கதை? நோ ஜுவல் அப்படின்ற ஒரு கதையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்விதான். ராஜகோபாலாச்சாரி எழுதியிருப்பாங்க. அ ஒரு கேரக்டர்லாம் முக்கியமான கேரக்டர்லாம் இருப்பாங்க. யார் அப்படின்னா, மேல் ஸ்பேரோ இருக்கும், ஃபீமேல் ஸ்பேரோ இருக்கும். அப்புறம் ராமையா அப்படின்ட்டு ஒரு கேரக்டர். ராமையா அப்படின்ட்டு ஒரு கேரக்டர். அடுத்து ராமையாவோட ஒய்ஃப் இருப்பாங்க. அடுத்து வந்து குப்பாயி அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. குப்பாயி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அடுத்து ராமநாதன். ராமநாதன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பாரு. ராமநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. மீனாட்சி அம்மாள். மீனாட்சி அம்மாள் தான் ராமநாதமோட ஒய்ஃப். மீனாட்சி அம்மாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மாள் இவங்க 2 பேரோட பொண்ணு. இந்த 2 பேரோட பொண்ணு. பொண்ணு பேர் குடுத்துருக்க மாட்டாங்க. 2 பேரோட டாட்டர் இருப்பாங்க. இந்த டாட்டர் தான் அந்த டைமண்ட் நோஸ் ஸ்டட்ட வந்து தொலைச்சிருப்பாங்க. பாத்ரூம்குள்ள மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி அவங்க அம்மா கிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப வரும். சரியா? ஆ மெயில் ஸ்பேரோ பிக் அப் ஃப்ரம் த மக்கிப் என்னத்த அந்த குப்பையிலேருந்து எடுத்துச்சு அப்படின்னா, டைமண்ட் நோஸ் ஸ்டட்ட தான் எடுத்துச்சு. சரியா? அடுத்து பாருங்க. Why did Colonel Scott take his appeal directly to President Lincoln? ஃபர்ஸ்ட்டு லீவ் அப்ரோச் பண்ணியிருப்பாரு. யார்ட்ட பண்ணியிருப்பாரு? செக்ரட்டரி ஆஃப் வார் எட்வின் ஸ்டான்டோன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர்ட்ட பண்ணியிருப்பாரு. போர் நடந்துட்டு இருக்க டைம்ல ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸோட பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால என்னால கண்டிப்பா லீவ் தர முடியாது அப்படிங்கிற மாரி எட்வின் ஸ்டான்டோன் சொல்லியிருப்பாரு. இவர் வந்து கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல கர்னல் ஸ்காட் இருப்பாரு. சரி நம்ம டைரக்ட்டா பிரசிடென்ட் லிங்கன்ட்டே போய் பேசிருவோம் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் போய் பேசியிருப்பாரு. எதுக்கு டைரக்ட்டா பிரசிடென்ட் லிங்கன்ட்ட பேசியிருக்காரு இவரு அப்படின்ற மாரி கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்? ஹி வாண்டட் டூ ரிசைன் வராது. ஹி வாஸ் அட்வைஸ்டு பை ஹிஸ் கமாண்டிங் ஆஃபீசர். கமாண்டிங் ஆஃபீசரா அவர்ட்ட போய் பேச சொன்னாரு வராது. ஹி அப்பீல் ஹேட் பீன் டினைட் பை த செக்ரட்டரி ஆஃப் வார். பட் ஃபர்ஸ்ட்டு கேட்டிருப்பாரு. எட்வின் ஸ்டான்டோன்ட்ட கேட்டிருப்பாரு. அவர் வந்து குடுக்க மாட்டாரு. ஸோ அதனால தான் கர்னல் ஸ்காட் அப்படின்றவர் வந்து ஆப்ரஹாம் லிங்கன போய் பார்த்து பேசுவாரு. சரியா? அடுத்து பாருங்க 13வது கேள்வி. அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் என்ன வரும்? சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன்ல வரும். வேர் அப்படின்றது வந்து நவுன் தான். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, சில்வர் வேர், கிளாஸ் வேர் அப்படின்ற மாரி ஒரு வெசலோ, அது ஒரு மெட்டலோ அப்படின்ற பட்சத்தில நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாரி வேர் அப்படின்றது வந்து ஒரு நவுன் தான். சாஃப்ட் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ். சரியா? அடுத்து அட்ஜெக்டிவ் பிளஸ் வெர்ப் கேட்டிருக்காங்க. அட்ஜெக்டிவ் பிளஸ் வெர்ப் அப்படின்றது ஃப்ரீ டிரைவ். ஃப்ரீ டிரைவ் வந்து அட்ஜெக்டிவ் பிளஸ் வெர்ப். அட்வெர்ப் பிளஸ் வெர்ப் கேட்டிருக்காங்க. அட்வெர்ப் பிளஸ் வெர்ப் அப்படின்றது வந்து டவுன் கேஸ்ட்.
அடுத்து அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்ஜெக்டிவ் வந்து பேல் ப்ளூ. இப்போ தான் சொன்னேன். அட்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு ஒரு டைப்ஸ் வச்சு சொல்லுவாங்க. ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி வச்சு சொல்லுவாங்க, குவாலிட்டி வச்சு சொல்லுவாங்க, அடுத்து ஏஜ் வச்சு சொல்லுவாங்க, சைஸை வச்சு சொல்லுவாங்க, அப்புறம் கலரை வச்சு சொல்லுவாங்க. இது போக நிறைய இருக்கு. ஆனால் முக்கியமாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ப்ளூ அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ். எப்படி ப்ளூவாக இருந்துச்சு? பேல் ப்ளூ. பேல் ப்ளூவும் அட்ஜெக்டிவ் தான். சரியா? இப்போ ஆப்ஷன் என்ன வரும்? 2341. 2341 தான் ஆப்ஷன். அடுத்து இந்த விங் ஆஃப் அன் ஐ. இது வந்து ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் அப்படின்ட்டு ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் ஒரு போயம் எழுதியிருப்பார். அந்த போயம்ல இருந்து ஒரு லைன் வரும். இந்த விங்க் ஆஃப் அன் ஐ, கண் சிமிட்டுற நேரத்தில் வந்து அந்த ஸ்டேஷன் வந்து பாஸ் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும். சரியா? ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ், ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் அப்படின்ட்டு போயம் உள்ள ஒரு லைன். சரியா? ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் எழுதியிருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். இவரோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13th நவம்பர் 1850 இருந்து 3rd டிசம்பர் 1894 வரைக்கும். சரியா? இவர் வந்து ஒரு டிராவல் ரைட்டரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரோட ஒரு முக்கியமான ஒர்க்ஸ் வந்து நம்ம அபவுட் த ஆத்தர்ல கொடுத்துருப்பாங்க. இவரோட முக்கியமான ஒர்க் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ஐலாண்ட், ட்ரெஷர் ஐலாண்ட், அடுத்து கிட்னாப்டு, அடுத்து ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜேக்கல் அண்ட் மிஸ்டர் ஹைடு, அடுத்து சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்ஸ் அப்படின்ட்டு ஒரு சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்ஸ் அப்படின்ட்டு இவரோட முக்கியமான ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரியா? யாரோட முக்கியமான ஒர்க்? ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அவரோட முக்கியமான ஒர்க். சரியா? ஓகே. சரி, இந்த விங்க் ஆஃப் அன் ஐ மீன்ஸ் அப்படின்னா அந்த ட்ரெயினை பற்றி சொல்லியிருப்பாங்க. ட்ரெயினுக்குள்ள ஆத்தர் இருப்பார். அவர் ட்ரெயினுக்குள்ள இருந்து வெளியே நிறைய விஷயங்களை பார்த்துட்டு போவார். ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ், ட்ரெயினுக்குள்ள இருந்து போறப்ப சைடில் நிறைய விஷயங்களை பார்ப்பாரு. அந்த பார்க்குற விஷயம்தான் இந்த போயம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த விங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும். இந்த விங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்னா கண் சிமிட்டுற நேரத்தில் அப்படி வேகமாக அந்த நான் பார்த்த எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரியா? ம். இதுக்கு ஆன்சர் வந்து குயிக்லி. அடுத்து 15வது கேள்வி பாருங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் வேர்ட் நவுன் பிளஸ் நவுன். ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. நல்லா தெளிவாக கொஸ்டின் பாருங்க. சீ ஃபுட் அப்படின்றது நவுன் பிளஸ் நவுன் தான் வரும். ஸ்டார்லைட் அப்படின்றது நவுன் பிளஸ் நவுன் தான் வரும். ஸ்கூல் பாய் நவுன் பிளஸ் நவுன் தான் வரும். சாஃப்ட்வேர் வந்து என்னது? இப்போ தானே பார்த்தோம். சாஃப்ட்வேர் வந்து அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். வேர் அப்படின்றது வந்து சில்வர் வேர் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்ல, அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். ஓகே. இப்போ இதில் வந்து எது ஆட் ஒன் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சாஃப்ட்வேர் தான். அடுத்து 16வது கேள்வி பாருங்க. வாட் டிட் த ஃபீமேல் ஸ்பேரோ திங்க் வாஸ் எனஃப் ஃபார் ஹர் அண்ட் ஹர் மேட். இது வந்து இந்த லெசன் ஆரம்பிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும். மேல் ஸ்பேரோவும் ஃபீமேல் ஸ்பேரோவும் பேசுகிற மாதிரி ஆரம்பிக்கும். 2 ஸ்பேரோவும் பார்த்தீங்கன்னா ராமையா அப்படின்ற ஒரு வீட்டோட ஒரு ரூஃப்ல வந்து ஒரு கூடு கட்டியிருக்கும். கூடு கட்டிட்டு அங்கே உட்காந்து கீழே நடக்கிற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். ராமையோட ஒய்ஃப் வந்து எப்போ பார்த்தாலும் ராமையா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உடனே மெயில் ஸ்பேரோ வந்து கேட்கும், அவங்க பாரேன், அவங்க பண்ணுறத பாரேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பாரேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஏன் சண்டை போடுறாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி மேல் ஸ்பேர் வந்து ஃபீமேல் ஸ்பேரோட கேட்கும். எனக்கு எப்படி தெரியும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஃபீமேல் ஸ்பேரை வந்து சொல்லும். உடனே மேல் ஸ்பேர் என்ன சொல்லும், நீ வந்து ஒன்றை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி மேல் ஸ்பேரை வந்து கேட்கும். உடனே ஃபீமேல் ஸ்பேரை என்ன சொல்லும் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி அலட்சியமாக பதில் சொல்லும். சரி நீ என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு பார்ப்போம்
நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம வந்து நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம், கவனிக்க வேண்டாம். நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம இங்க கூடு கட்டி இருக்கோம். நம்ம கூட்ல வந்து பூனை வந்து வராத வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். அத நம்ம வந்து தடுத்து நிறுத்தாலே போதும். அப்படின்ட்டு ஃபீமேல் ஸ்பேரோ வந்து சொல்லிருக்கும். புரொடெக்டிங் த நெஸ்ட் ஃப்ரம் த கேட். அத நம்ம கூட வந்து பூனைகிட்ட இருந்து பாதுகாத்தாலே போதும் அப்படின்ற மாரி சொல்லிருக்கும். யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபீமேல் ஸ்பேரோ வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து 17வது கேள்வி. வாட் ரீசன் டிட் லிங்கன் கிவ் ஃபார் நாட் வாண்டிங் டு ஓவர்ரைட் ஸ்டான்டன் டிசிஷன்? எட்வின் ஸ்டான்டோன் அவரோட டிசிஷனை வந்து ஏன் ஓவர் ரைட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் பண்ணல அப்படின்னா, அந்த வார் நடக்கிற டைம்ல அவர் கரெக்டான ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் எட்வின் ஸ்டான்டோன் அவரோட டிசிஷனை வந்து ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஓவர் ரைட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஹி பிலீவ்டு ஸ்டான்டன் நோ த நெசசிட்டி ஆஃப் த ஹார் அப்படின்னா, அந்த நேரம் அந்த நேரம் நம்மளுக்கு என்ன தேவை? போர் புரியறதுக்கு, நாட்டுக்காக போர் புரிய ஆட்கள் தேவை. சரியா? அந்த ஒரு டிசிஷனை கரெக்டா எடுத்திருக்காரு அப்படின்றதுனால தான் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஃபர்தரா எந்த ஒரு டிசிஷன் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க. அட்வர்ப் பிளஸ் பார்ட்டிசிபிள். கேட் வாக்கிங் அப்படின்றது வந்து நவுன் பிளஸ் ஜெரண்டு. ஐ கேச்சிங்கும் நவுன் பிளஸ் ஜெரண்டு. ஹேண்ட் வேவிங் அப்படின்றது வந்து நவுன் பிளஸ் ஜெரண்டு தான். இன்கம்மிங் அப்படின்றது வந்து அட்வர்ப் பிளஸ் பார்ட்டிசிபிள். அட்வர்ப் பிளஸ் பார்ட்டிசிபிள். நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி பார்த்தோம். ஒயிட் வாஷிங் அப்படின்றது. ஒயிட் வாஷிங் வந்து அட்ஜெக்டிவ் பிளஸ் பார்ட்டிசிபிள்னு போடலாம், இல்லைன்னா வேர்புன்னு போடலான்ற மாதிரி சொன்னேன். இங்க வந்து இன்கம்மிங் அப்படின்றது வந்து வேர்பு பிளஸ் அட்வர்ப் பிளஸ் பார்ட்டிசிபிள். சரியா? அடுத்து 19வது கேள்வி பாருங்க. ஐடென்டிஃபை த காம்பினேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் குட்வில் கேட்காங்க. குட்வில் அப்படின்றது என்ன காம்பினேஷன்ல இருக்கு? அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் காம்பினேஷன்ல இருக்கு. சரியா? வில் அப்படின்னா வில் பவர், நம்ம டிட்டர்மினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஓகே. அடுத்து பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். இந்தியன் சீசன் அப்படின்ட்டு ஒரு போயம் உண்டு. அந்த போயம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சம்மர் சீசன்ல என்ன நடக்கும்? வின்டர் சீசன்ல ரெய்னி சீசன்ல என்ன இருக்கும்? ஸ்ப்ரிங் சீசன்ல என்ன இருக்கும்? ஆட்டம்ல என்ன இருக்கும்? அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. பிளேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மை பிரைட் ஃப்ளேம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பிளேஸ் அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும். சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட் அப்படின்ட்டு தான் அந்த போயம் ஆரம்பிக்கும். சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். பிரைட் ஃப்ளேம். லீப் அப்படின்னா எதுல வரும் அப்படின்னா, ரெய்னி சீசன்ல சொல்லியிருப்பாங்க. லீப் ஃப்ராக்ஸ் அப்படின்ற மாரி வரும். சரியா? லீப் ஃப்ராக் அப்படின்னா, அந்த சேரும் சகதிகள்ல மழை பெஞ்சுட்டு இருக்கிற டைம்ல, அந்த தவளைகள் வந்து நல்லா அங்கிட்டு இங்கிட்டு ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. டஸ்டி அப்படின்னா, டஸ்டி ஃபீட் கவர்ட் வித் டைனி பிட்ஸ் ஆஃப் சாண்ட். சம்மர் சீசன் தான் சொல்லியிருப்பாங்க. டோட் அப்படின்னா, நம்ம ஃப்ராக்னாலும் டோட்னாலும் சேம் தான். டோட் அப்படின்னா நம்ம தேரன்னு சொல்லுவோம்ல. ஒரு ஒரு மாரி ப்ரவுன் கலர்லா இருக்கும். கைண்ட் ஆஃப் ஃப்ராக் தான். ஃப்ராக்ல வந்து ஒரு டைப் தான். சரியா? டோட் அப்படின்னா தேரன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. தேரம்பாங்க. ஆ மழை காலத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய குட்டி குட்டியா நெறைய தேரைகள் வந்து நம்ம நம்ம சகதியில வந்து கெடக்கும். சரியா? அந்த ரெய்னி சீசன்ல ஃப்ராகும், டோட்ஸும் அங்கிட்டு இங்கிட்டு ஜம்ப் பண்ணி போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? டோட்ஸ் அப்படின்றது கைண்ட் ஆஃப் ஃப்ராக். ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. வாட் ஹேப்பன் டூ ராமியா வைஃப் ஆஃப்டர் ஷி ஹைட் த டைமண்ட் நோஸ் ஸ்டட்? ஆ அந்த மேல் ஸ்பேரோவும், ஃபீமேல் ஸ்பேரோவும் ஒரு கான்வர்சேஷன்ல போயிட்டுருக்கும். மேல் ஸ்பேரோ வந்து அந்த டைமண்ட் ஸ்டட்ட வந்து அந்த மக்ஹீப்லேருந்து எடுத்துட்டு வந்து, "இங்க பாரு, உனக்கு வேணுமா இது?" அப்படின்ற மாரி கேட்கும். இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்ற மாரி சொல்லும். உடனே அந்த மேல் ஸ்பேரோ வந்து கீழ போட்டுரும். அந்த எங்க போடும் அப்படின்னா, ராமையா வீட்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து கிடக்கும். ராமையா வந்து ராமையாவோட ஒய்ஃப் வந்து அத எடுத்து மாட்டிப்பாங்க. ராமையா வந்து கேட்பாரு. அடுத்த நாள் வந்து கேட்பாரு. "இது என்னது? எங்கேருந்து எடுத்த?" அப்படின்ற மாரி கேட்கிறப்ப, "நான் நேத்து வீட கூட்டிட்டு இருக்கிறப்ப, அங்கேருந்து எடுத்தேன். கீழ கிடந்துச்சு. அங்கேருந்து நான் எடுத்தேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ராமையா வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "நம்ம வந்து வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்ட்ட குடுத்துருவோம். இது வந்து போலீஸுக்கு தெரிஞ்சுச்சுனா நம்மளுக்கு தான் பிரச்சனை. நம்ம வீட வந்து தேடுவாங்க. இது வந்து ஒரே ஒரே அசிங்கமா போயிரும். இங்க வந்து தேடியாச்சுன்னா. இது வந்து நம்ம மீனாட்சி அம்மாளோட
பொண்ணோட ஸ்டட்டுன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி வரப்போ ஒரு ஒரு சில பேச்சு அடிபட்டுருந்துச்சு. அதை நான் கேட்டுட்டு வந்தேன். இது வந்து தயவு செஞ்சு நம்ம குடுத்துருவோம். வேண்டாம். நமக்கு தேவையில்ல அப்படின்ற மாரி ராமையா வந்து சொல்லிட்டு இருப்பார். ராமையாவோட வைஃப்ட்ட. சரியா? கடைசி வரைக்கும் இந்த ஸ்டட்ட வந்து குடுக்க மாட்டாங்க. போலீஸ் வருவாங்க. குப்பாய் அப்படின்ற ஒரு சர்வன்ட் இருப்பாங்க. மீனாட்சி அம்மாள் வீட்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க சர்வன்ட் வீட்ல வந்து போய் போலீஸ் தேடுவாங்க. கிடைக்காது. இவ்வளோ தூரம் போலீஸ் வந்து எல்லா பக்கமும் தேடிட்டு இருப்பாங்க. கிடைக்கலையே அப்படின்ட்டு ராமையா ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. டைமண்ட் ஸ்டட் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கு. அத வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. அத யூஸ் பண்ணவும் முடியாம, கொடுக்கவும் முடியாம, அந்த ஒரு பயத்திலேயே வாழ்வாங்க. போலீஸ் வந்து தேடிட்டு போயிருக்காங்க. யாருக்காவது தெரிஞ்சுட்டா அவமானமா போயிருமே அப்படின்ட்டு, அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்ப, அப்படி பண்ணப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து பயங்கரமா ஒரு காய்ச்சல் வந்து படுத்த படுக்கை ஆயிருவாங்க. சரியா? ஷி ஃபெல் சிவியர்லி இல் வித் ஃபீவர். சரியா? இதான் ஆன்சர். அடுத்து ஃபார்ம நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ் கேட்குறாங்க. சன்ரைஸ் அப்படின்றது வந்து நவுன் பிளஸ் வெர்ப். போஸ்ட்மேன் அப்படின்றது வந்து வெர்ப் பிளஸ் நவுன். ஸ்கை ப்ளூ அப்படின்றது வந்து நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன். கலர் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு ஒரு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரியா? டவுன்ஃபால் அப்படின்றது வந்து அட்வர்ப் பிளஸ் வெர்ப். சரியா? அடுத்து பாருங்க. வாட்டர் பாட்டில் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஆப்வியஸ்லி எல்லாம் கரெக்டாக போட்டிருப்பீங்க. நவுன் பிளஸ் நவுன். நவுன் பிளஸ் நவுன். அடுத்து பாருங்க. இன் விச் இயர் டிட் நெல்சன் மண்டேலா அண்ட் எஃப்டபிள்யூ டி கிளர்க் வின் த நோபல் பீஸ் பிரைஸ்? எந்த வருஷம் வாங்கினாங்க அப்படின்னா 1993ல வாங்கியிருப்பாங்க. இனவெறி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஃபெட்ரிக் எஃப்டபிள்யூ டி கிளர்க்கும் நெல்சன் மண்டேலாவும் வந்து அதை வந்து ஒழிப்பாங்க. சரியா? அந்த ஒரு விஷயத்துக்காண்டி நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க. அட்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப் கேட்டிருக்காங்க. அட்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப். ப்ளூ மூன் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனு கலரை வச்சு வருது. நான் வச்சுக்கோங்க. ஒயிட் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ். வாஷ் அப்படின்றது வந்து வேர்ப். வாஷ் அப்படின்றது வேர்ப். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரெட் ஹில்ஸ் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனு. கோல்ட் ரஷ் அப்படின்றது வந்து நவுன் பிளஸ் வேர்ப். நவுன் பிளஸ் வேர்ப். சரியா? இது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 26 கேள்வி பாருங்க. ஸ்டார் லைட் அப்படின்றது வந்து ஸ்டார் நவுனு, லைட் நவுன். ஸோ நவுன் பிளஸ் நவுன். 27 கேள்வி பாருங்க. அட்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப் கேட்டிருக்காங்க. அவுட்ரன் அப்படின்றது வந்து அட்வர்பு பிளஸ் வேர்பு. சீ ஃபுட் அப்படின்றது வந்து நவுன் பிளஸ் நவுனு. ஸ்கூல் பாயும் நவுன் பிளஸ் நவுனு. டீப் ஃப்ரை அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப். சரியா? அடுத்து பாருங்க. இன்டேக் அப்படின்றது வந்து அட்வர்பு பிளஸ் வேர்ப். இந்த அவுட்ரன், இன்டேக், டவுன் கேஸ்ட் அப்படின்றதெல்லாம் ப்ரிப்போசிஷனை வச்சு வருது. அது ப்ரிப்போசிஷனாக எடுக்காம இந்த இடத்துல வந்து நம்ம அட்வர்பாக எடுத்துக்கணும். சரியா? அடுத்து பாருங்க. வாட் இஸ் நெல்சன் மண்டேலாஸ் ஃபுல் நேம்? நெல்சன் மண்டேலா அவர்களோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்காங்க. ஆப்ஷன் ஏ நெல்சன் ரொலிஹலா மண்டேலா. ரொலிஹலா மண்டேலா. சரியா? அவர் வந்து அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஜூலை 18 பிறந்திருப்பாரு. ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஜூலை 18 பிறந்திருப்பாங்க. விசோ அப்படின்ட்டு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பிளேஸ்ல வந்து பிறந்திருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க. நவுன் பிளஸ் நவுன். நவுன் பிளஸ் நவுன் அப்படின்றது வந்து ஸ்டார் லைட். ஸ்டார் லைட் அப்படின்றது வந்து நவுன் பிளஸ் நவுனு. அட்வர்ப் பிளஸ் நவுன் அப்படின்றது வந்து இன்சைட் அப்படின்றது வந்து அட்வர்ப் பிளஸ் நவுனு. அடுத்து நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ் கேட்குறாங்க. நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ் வந்து ரேடியோ தான் நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப் கேட்குறாங்க. ட்ரை கிளீன். ஸோ ஆப்ஷன் 314. அடுத்து 31 கேள்வி பாருங்க. நவுன் பிளஸ் வேர்ப் ஃபார்ம். இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வாட்டர் ஃபால். வாட்டர் அப்படின்றது நவுனு, ஃபால் அப்படின்றது வந்து வேர்பு.
ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்து 32வது கேள்வி பாருங்க. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் ஸ்டார்ட் ஹிஸ் illustrious கேரியர் இன் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டீம் ஒர்க் அப்படின்ட்டு ஒரு போயம் எழுதியிருப்பாங்க. டீம் ஒர்க் அப்படின்ட்டு ஒரு போயம். அதோட ஆத்தர் தான் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அவரோட கேரியரை வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1895ல 14 வயசுல நோட் பண்ணிக்கோங்க. 14 வயசுல ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரோட ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் எதில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா எந்த பேப்பர்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ்ல தான் பப்ளிஷ் ஆச்சுப்பாங்க. சரியா? இவரோட இவரை வந்து பீப்புள்ஸ் பொயட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பொயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டமும் இருக்கு. பொயட் லாரேட் அப்படின்னா அரசவை கவிஞர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. மிச்சிகன் மிச்சிகனோட அரசவை கவிஞரா வந்து இருந்திருக்காரு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் இந்த டைட்டில் வந்து வேற எந்த ஒரு கலைஞருக்கும் குடுக்கல அப்படின்ற மாரி ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து 33வது கேள்வி. ஹூஸ் ஃபர்ஸ்ட் வொர்க் வாஸ் பப்ளிஷ்ட் இன் டெட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ். இப்ப தான் பார்த்தோம். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஆப்ஷன் சி. அடுத்து ஹூஸ் போயம் ஹாஸ் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் தான். சரியா? அடுத்து 35வது கேள்வி பாருங்க. தே மே சவுண்ட் யூ பிரேஸ் அண்ட் கால் யூ கிரேட். தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம். இதுல வந்து தே அப்படின்றத வந்து யார மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓ டீம் ஒர்க் அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இண்டிவிஜுவலா வந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணலாம். அத பார்த்து நெறைய பேர் புகழலாம். ஆனா, டீமோட நீ கோஆர்டினேட் பண்ணி போகல அப்படின்னா, உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இந்த போயம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள வந்து பயங்கரமா புகழலாம். ஐ நீ தான் பெருசு அப்படின்ற மாரி அ உன்ன என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா டீமோட நீ கோஆப்பரேட் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இல்லன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுல வந்து தே அப்படின்றது வந்து யார ரெஃபர் பண்றாங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸ்பெக்டேட்டர் சுத்தி இருக்கிறவங்கள. சுத்தி இருக்கிற ஆட்கள் வந்து நம்ம டீம்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்ப 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர மட்டும் புகழ்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம தான் ஸ்டார் அப்படின்ற மாரி நீ நினைக்கக்கூடாது. மீதி 9 பேர் இருக்காங்க. அவங்களோட நீ சேர்ந்து ஒர்க் பண்ணா மட்டும் தான் அந்த இத ஜெயிக்க முடியும். இல்லன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் பிலாங்ஸ் டூ அ ஃப்ரம் எ ரெயில்வே கேரேஜ் அப்படின்னு போயம் எழுதியிருப்பாங்க. இவர் வந்து ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். ஒரு டிராவல் ரைட்டராவும் இருந்திருக்காரு அப்படின்ட்டு முன்னாடி பார்த்தோம். ஸ்காட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜேக்கல் அண்ட் மிஸ்டர் ஹைட், எ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெர்சஸ் அப்படின்ற புக் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். சரியா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். லம்பிங் கிளிம்ஸ் ட்ராம்ப் பிராம்பிள்ஸ். இது வந்து அந்த போயம்ல வரும். போயம்ல வந்து அ ட்ரெயினுக்குள்ள உட்காந்துட்டு போயிட்டுருப்பாரு. ட்ரெயினுக்குள்ள ஆத்தர் இருப்பாரு. போற வழியில நெறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு போவாரு. சரியா? லம்பிங் அப்டின்னா, இந்த போயம்ல என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஆ ரோட்ல வந்து ஒரு ஒரு வண்டி, ஒரு காட் மாட்டு வண்டி மாரி இருக்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர் இழுத்துட்டு போவாரு. அது இழுத்துட்டு போறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மேடும் பள்ளமுமா இழுத்துட்டு போறாரு. லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோட். அது ஒரு மாரி ஒரு இப்டி இருக்கும். அன்ஈவனா இருக்கும்ல. மேடும் பள்ளமா இருக்கும். அப்டி அந்த இதுல போறப்ப கஷ்டப்பட்டு போற மாரி இருக்கும். அப்டின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. சரியா? அப்ப கிளிம்ப்ஸ் அப்டின்னா, டக்குனு எல்லாமே அந்த ட்ரெயின்ல நான் போயிட்டுருக்கிறப்ப, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குனு பார்த்து எல்லாமே முடிஞ்சுச்சு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ட்ராம்ப் அப்டின்னா, ஒரு இடத்துல இருந்து பை வாக்ல ஒரு வொர்க்குக்காண்டியோ, ஒரு ஒரு பெக்கராவும் சொல்லலாம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அப்டி பை வாக்ல வந்து போய்க்கிட்டே இருக்கிறவங்கள வந்து ட்ராம்ப் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. பிராம்பிள்ஸ் அப்டின்னா பிராம்பிள்ஸ் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. இது வந்து ரோஸ் ஃபேமிலில இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்க்ரப் பிளாக்பெர்ரி அப்டின்ட்டு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி பிளாக்பெர்ரி அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? அந்த ஒரு குழந்தை வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறப்ப பார்ப்பாரு. ஒரு குழந்தை வந்து அப்டியே அ போகும். கையும் காலையும் வச்சு 2 கை 2 கால வச்சு அப்டியே நடந்துட்டு அப்டியே போயி, அந்த பிராம்பிள்ஸ வந்து பறிச்சுட்டு வரும். அப்டின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து இந்த போயம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்போ பாருங்க, லம்பிங் அப்டின்னா என்ன அப்டின்னா, கேரி வித் டிஃபிகல்டி. அந்த ரோட்ல போறப்ப ட்ரெயின்ல போறப்போ ரோட்ல பார்க்காரு. ஒரு மாட்டு வண்டி இருக்கு, ஒரு வண்டி இருக்கு.
அத வந்து ஒருத்தர் வந்து இழுத்துட்டு போறாரு. அந்த வண்டி ஃபுல்லா லோடா இருக்கு. கஷ்டப்பட்டு அந்த வண்டிய வந்து கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த போயம்ல. லம்பிங் அப்படின்னா கேரி வித் டிஃபிகல்டி. கிளிம்ப்ஸ் அப்படின்னா சி பார்ஷியலி டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போயிரும். பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு போயிரும். சரியா? ட்ராம்ப் அப்படின்னா சொன்னேன். பெர்சன் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டூ அனதர் பிளேஸ் ஆன் ஃபுட் இன் சர்ச் ஆஃப் ஒர்க். பெக்கர்ன்னு சொல்லுவோம். பெக்கரும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி நடந்தாலும் போயிட்டு இருப்பாங்க. பிராம்பிள்ஸ் அப்படின்னா prickly scrambling scrub of the rose family. எஸ்பெஷலி என்ன இது சொல்றாங்க அப்படின்னா பிளாக்பெர்ரி. சரியா? ஸோ ஆப்ஷன் 3124 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். லைக் வந்துருச்சு. எல்லாருமே கரெக்டாக போட்டிருப்பீங்க சிம்லி அப்படின்னு. இந்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா போயம் ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கணும்? ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ், பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ் அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில் அப்படின்ற மாதிரி வரும். எப்படி அப்படின்னா பயங்கரமா வேகமா போகுது. எப்படி வேகமா போகுதுன்னா, சூனியக்காரி ஒரு இடத்துல இருந்து ஃபேரிஸ் அப்படின்னா, ஒரு ஏஞ்சல் மாரி இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டதெல்லாம் குடுக்கும்ல. ஏஞ்சல் டக்குன்னு அங்கிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்ல. விச்சர்ஸும் அப்படிதான். சூனியக்காரங்களும் அப்படிதான். ஒரு இடத்துல நின்னு டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க. அப்படி வேகமா போகுது. அவ்ளோ வேகமா போகுது. போற வழியில பல பாலங்கள, பல வீடுகள, பல புதர்கள, பல குழிகள எல்லாத்தையுமே தாண்டி போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்குன்னா, சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். ஒரு போர்ல அந்த அந்த ட்ரூப்ஸ் படைய நோக்கி போவாங்கல்ல, வேகமா போவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். சரியா? அடுத்து ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். இதுவும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து அல்லிட்ரேஷன் எல்லாரும் போட்டுருவீங்க. ஃபாஸ்டர், ஃபேரிஸ், அல்லிட்ரேஷன். அடுத்து பாருங்க. த கார்ட் கேரிஸ் டேஷ் அண்ட் டேஷ். அந்த போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கார்ட் பார்ப்பாரு. ஒரு வண்டி மாரி பார்ப்பாரு. அது வந்து ஒரு மேன் வந்து அதுல லோட வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இதுக்கு வந்து மேன் அண்ட் லோட். மேன் அண்ட் லோட். அடுத்து பாருங்க. அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில் ஆல் த்ரூ த மெடோஸ், த ஹார்ஸ் அண்ட் த கேட்டில். அவ்ளோ வேகமா அந்த அ போயிட்டுருக்கு. ஆல் த்ரூ த மிடோஸ், த ஹார்ஸ் அண்ட் கேட்டில் அப்படின்னா, மிடோஸ் அப்படின்னா, இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கிறப்ப சைட் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறையா புதர் இருக்கும், புல்வெளி இருக்கும். அந்த இதில பார்த்தீங்கன்னா, குதிரை, அ கால்நடைகள் எல்லாமே அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அந்த இதெல்லாம் கடந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த லைன்ல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ட்ரெயின் மூவ் ஃபார்வர்ட் லைக் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து த சீசன் பிரிங்ஸ் சன்னி ஸ்மைல்ஸ். இது வந்து இந்தியன் சீசன் அப்படின்ற போயம்ல சம்மரை பத்தி சொல்லியிருப்பாங்க, ரெய்னி சீசன் சொல்லியிருப்பாங்க, ஸ்ப்ரிங் சீசனை சொல்லியிருப்பாங்க, ஆட்டம் சீசனை சொல்லியிருப்பாங்க. இப்படி கூட கேட்கலாம். இந்தியன் சீசன் போயம்ல எந்த வரிசையில வந்து போயம் வந்து சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன சீசன் வரும்? சம்மர் வரும். அடுத்து ரெயின் சீசன் வரும். அடுத்து ஸ்ப்ரிங் வரும். அடுத்து கடைசியா ஆட்டம் சீசன் பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? சம்மர் சீசன்ல தான் சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் இட் வித் சன்னி ஸ்மைல்ஸ். சன்னி ஸ்மைல்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. சம்மர். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. விச் லைன் டெல்ஸ் யூ தட் த கார்டன் இஸ் ஃப்ரெஷ்? இந்தியன் சீசன்ல அ அந்த போயம் உள்ள லைன்ஸ் தான் குடுத்துருக்காங்க. அந்த லைன்ல எந்த லைன் வந்து கார்டன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க அப்படின்னு கேட்காங்க. எந்த லைன் சொல்லும்? "வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ்." ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 45 பாருங்க. "ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளைன் ஃப்ளை as thick as a driving rain and ever again the wink of an eye painted station whistle by." இந்த லைன்ல என்ன சொல்றாங்க? ரைமிங் ஸ்கீம் கேட்காங்க. ரைமிங் ஸ்கீம் நம்ம பார்ப்போம். இந்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ரயில்வே ட்ரெயின்ல இருக்காரு. ட்ரெயின்ல உள்ள இருந்து வெளிய பார்க்குறப்போ, நெறைய தெரியுது. மலைகள தாண்டி போது, சமதளத்த தாண்டி போது. "ஃப்ளை எஸ் ஃப்ளை எஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின்" அப்படின்றது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, சிமிலி வரும். ஆ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் ரெயின் மழை வேகமா பெஞ்சுச்சுன்னா, நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறப்ப மங்கலா தெரியுமா? அந்த மாரி எல்லாமே எனக்கு தெரிஞ்சுச்சு. அண்ட் எவர் அகைன் இன் த விங்க் ஆஃப் அன் ஐ பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை. நான் திரும்ப அந்த கடந்து போன விஷயத்தெல்லாம் நான் பார்க்க முடியாது. அவ்ளோ வேகமா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். கண் சிமிட்டுற நேரத்துல
அந்த ஸ்டேஷனையும் நான் கடந்து வந்துட்டேன். பெயிண்டட் ஸ்டே பெயிண்டட் ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க. பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை அப்படின்னா, அந்த ஸ்டேஷன கிராஸ் பண்ணி போறாங்க. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் அப்படின்ற மாரி இந்த லைன்ல சொல்றாங்க. கொஸ்டின் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு ரைமிங் ஸ்கீம் கேட்கறாங்க. பிளெயினு, ரெயினு, ஏ, ஏ, ஐ, பை, பி, பி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரியா? 46 இந்தியன் சீசன்ல இருந்து கேட்காங்க. ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட், yellow அண்ட் பிரவுன். ஆட்டம் இஸ் இந்தியன் வென்எவர் லீவ்ஸ் ஃபெல் டவுன். இந்தியன் ஆட்டம். நம்ம பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா, ஆட்டம் சீசன்ல வந்து இலை வந்து ரெட் கலர்ல மாறும், எல்லோல மாறும், அப்புறம் ப்ரௌனா மாறும். ஆனா இந்தியன் சீசன்ல இலையுதிர் காலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்தியன் ஆட்டம் வந்து எப்படின்னா, வென் த லீவ்ஸ் ஃபால் டவுன் தான் இலை உதிர் காலம். ஆட்டம்னா இலை உதிர் காலம் சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து வென் த லீவ்ஸ் ஃபால் டவுன். அடுத்த கேள்வி பாருங்க. 47வது கேள்வி. வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யுவர் கார்டன், ஹூ டஸ் யூ ரெஃபர்ஸ் டு? யூ அப்படின்றது யாரை ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா, லிசனர். ஆத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்ற மாதிரி தான் இருக்கும் இந்த போயம். சரியா? அடுத்து 48வது கேள்வி. ராமையா ஒய்ஃப் நோட்டீஸ் த ஜுவல் வென் ஷி வாஸ். எப்போ அந்த டைமண்ட் ஸ்டட் வந்து கடந்ததை பார்த்தாங்க அப்படின்னா, ஸ்வீப்பிங், கூட்டிட்டு இருக்கிறப்ப இந்த டைமண்ட் ஸ்டட் வந்து கீழே கடந்திருக்கு, அதை எடுத்து மாட்டியிருக்காங்க. சரியா? அடுத்து 49. லுக் அட் த ஃபன் மை டியர், ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? யார் சொல்லியிருப்பாங்க? மெயில் ஸ்பேரோவா, ஃபீமேல் ஸ்பேரோவா? யார் சொல்லியிருப்பாங்க? மேல் ஸ்பேரோ தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, மெயில் ஸ்பேரோ கீழே போட்டுச்சு. அதை அதை தான் ராமையோட ஒய்ஃப் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. ராமநந்தனும் மீனாட்சி அம்மாளும் யாரை வந்து சஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, குப்பாய் அந்த சர்வெண்ட்டை சஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்க சர்வெண்ட்டோட வீட்டில் வந்து போய் சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ராமையோட ஒய்ஃபுக்கு ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தில் வந்து காய்ச்சல் வந்து ஆஹ், ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த மெயில் ஸ்பேரோ வந்து சொல்லும், லுக் அட் த ஃபன் மை டியர் அப்படின்ட்டு ஃபீமேல் ஸ்பேரோட்ட சொல்லும். இந்த டயலாக் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மெயில் ஸ்பேரோ வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து, டேஸ் இஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா? யாரு? ராஜாஜி. ராஜாஜி அவர்கள் தான். சரியா? அடுத்து பாருங்க. A bad site takes up to dash percent of its head. இதுல வந்து நம்ம ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு பாக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க, டு யூ நோ அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல உள்ள டேட்டா தான் இது. ஒரு பறவை பாத்தீங்கன்னா, பறவையோட கண்ணு வந்து பறவையோட தலையில வந்து பறவை தலை இருக்குன்னா, அந்த தலைக்கு 50% ஆஃப் த பிளேஸ் வந்து பறவையோட கண்ணு தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. தலை இப்படி இருக்குன்னா, இதுல வந்து பாதி இது கண்ணு தான் இருக்கும். பறவைய பொறுத்தவரைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நம்ம நம்மள பொறுத்தவரைக்கும், நம்ம ஐ வந்து நம்ம ஹெட்ல வந்து எத்தன பெர்சன்டேஜ்னா 5% தான். இதுவுமே அந்த டேட்டால வந்து குடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து 53வது கேள்வி பாருங்க. தி எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் வாஸ் இஷ்யூட் ஆன். எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா என்ன? வந்து ஒரு அடிமைத்தனத்த ஒழிக்கிறதுக்காண்டி ஒரு பிரகடனம் மாரி விட்டுருப்பாங்க. விடுதலை பிரகடனம் அப்படின்ட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. நம்ம வந்து பிரசிடென்ட் ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒரு அதுதான் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அடிமையா வந்து நெறைய இடத்துல வந்து பிடிச்சு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் இந்த சிவில் வார் நடந்துட்டு இருக்கிறப்ப, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்ட்டு எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் அதாவது விடுதலை பிரகடனம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எப்போ சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜான்வரி 1, 1863ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து, வென் வாஸ் ஃபர்ஸ்ட் மண்டேலா டே அப்சர்வ்ட்? எப்போ அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, 2009ல பண்ணியிருக்காங்க. சரியா? 2008 நம்ம நெல்சன் மண்டேலாவுக்கும் 90வது பர்த்டே வரும். அந்த 90வது பர்த்டேல வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து அவர ஹானர் பண்றதுக்காண்டி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. யூஎன் வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 18 ஜூலை 18 அவரு பிறந்த தினமான ஜூலை 18 இத வந்து நம்ம நெல்சன் மண்டேலா டேயா கொண்டாடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, 2009ல பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து, இன் விச் இயர் டிட் நெல்சன் மண்டேலா ஜாயின் த ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்? எந்த வருஷம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1944ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து, விச் யூனிவர்சிட்டி டிட் நெல்சன் மண்டேலா அட்டெண்ட் ஃபார் ஹிஸ் லா ஸ்டடீஸ்? ஆக்சுவலா நெல்சன் மண்டேலா அவர் வந்து ஒரு லாயர் தான். சரியா? லா வந்து எந்த யூனிவர்சிட்டியில முடிச்சாங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. யுனிவர்சிட்டி ஆஃப் விட்வாட்டர் ஸ்ட்ராண்ட் அப்படின்ட்டு ஒரு யூனிவர்சிட்டியில வந்து முடிச்சிருப்பாங்க. லா வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் த விட்வாட்டர் ஸ்ட்ராண்ட் அப்படின்ட்டு ஒரு யூனிவர்சிட்டியில வந்து அவங்க லா வந்து முடிச்சிருப்பாங்க. சரியா? இந்த கேள்வி பாருங்க.
ஹூ டிட் நெல்சன் மண்டேலா ஒர்க் வித் டு எண்ட் apartheid இன் சவுத் ஆப்பிரிக்கா? யாரோட? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வியில பார்த்தோம். எஃப்.டபிள்யூ. டி கிளர்க். ஒரு 2 பேரும் சேர்ந்து தான் பாட்டுவாங்க. 1993ல இந்த ஒரு விஷயம் பண்ணதுக்காக நோபல் பிரைஸ் வந்து 2 பேத்துக்கும் குடுத்துருப்பாங்க. பீஸுக்காக நோபல் பிரைஸ். நெல்சன் மண்டேலா அவர்களுக்கும், எஃப்.டபிள்யூ. டி கிளர்க்குக்கும் சேர்த்து பீஸுக்கான நோபல் பிரைஸ் வந்து குடுத்துருப்பாங்க. சரியா? வாட் வாஸ் நெல்சன் மண்டேலா நிக்நேம்? நெல்சன் மண்டேலா அவரோட நிக்நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மடிபா. இது வந்து அவரோட ஒரிஜினல் நேம். நெல்சன் ரோஹில்லா அப்படின்ற மாரி ஒரிஜினல் நேம் வரும். நிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மடிபா. அடுத்து 59வது கேள்வி பாருங்க. நெல்சன் மண்டேலா வாஸ் த ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. அது வந்து கரெக்ட் தான். அடுத்து நெல்சன் மண்டேலா நெகோசியேஷன் வித் எஃப்.டபிள்யூ. டி கிளர்க் ஹெல்ப்டு எண்ட் apartheid இன் சவுத் ஆப்பிரிக்கா. ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. ஹவு டிட் கர்னல் ஸ்காட் வைஃப் டை? கர்னல் ஸ்காட்டோட வைஃப் வந்து நம்ம கர்னல் ஸ்காட் வந்து இன்ஜுரி ஆயிருப்பாரு. அவருக்கு வந்து நர்சிங் பண்ணிட்டு போறப்ப வாஷிங்டனை நோக்கி போறப்ப, அந்த ஒரு ஸ்டீம்ஷிப்ல போறப்ப, அந்த ஒரு விபத்து ஏற்பட்டு தான் அவங்க வந்து இறப்பாங்க. அந்த அந்த இறக்குறதுனால தான் கர்னல் ஸ்காட் வந்து லீவ் அப்ரோச் பண்ணிவாரு. லீவ்ல அப்ரோச் பண்ணி எட்வின் ஸ்டான்டன்ட்டயும், ஆப்ரகாம் லிங்கன்ட்டயும் போய் லீவ் அப்ரோச் பண்ணிட்டு போவாரு. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க. ஹூ வாஸ் த செக்ரட்டரி ஆஃப் வார் அட் த டைம்? யார் அப்படின்னா, எட்வின் ஸ்டான்டன். சரியா? அடுத்து வாட் டிட் லிங்கன் சே வாஸ் த paramount டியூட்டி டூரிங் த வார்? டு ஃபினிஷ் த வார். போர் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு முக்கியமான டியூட்டி என்ன? ஒரு சோல்ஜருக்கு முக்கியமான ஒரு டியூட்டி என்ன அப்படின்னா, அந்த போரை முடிக்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு கடமையா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி லிங்கன் வந்து சொல்லியிருப்பார். சரியா? டு ஃபினிஷ் த வார். அடுத்து வாட் டிட் லிங்கன் டூ த மார்னிங் ஆஃப்டர் ஹிஸ் கான்வர்சேஷன் வித் ஸ்காட்? ஸ்காட்ட வந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிடுவாரு. இப்போ எனக்கும் குடும்பம் இல்லையா? எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் இங்க வந்து போர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு பயங்கர ஹார்ஷா பேசிருவாரு. ஸ்டான்டன் வந்து எனக்கு லீவ் வந்து அப்ரூவ் பண்ணல. அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசினேன் அப்படின்ற மாதிரி கர்னல் ஸ்காட் வந்து சொல்லுவாரு. அவர் வந்து கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்காரு. அவருக்கு தெரியுது எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசியிருப்பாரு. அந்த நாள் நைட் வந்து ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணுவார். யாரு? லிங்கன் வந்து ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவார். அடுத்த நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸ்காட்ட வந்து விசிட் பண்ணி அவர்ட்ட மன்னிப்பு கேட்க போவார். சரியா? ஹி விசிட் ஸ்காட் டு அப்பாலஜைஸ். சரியா? அடுத்து பாருங்க. 63வது கேள்வி. குட்வில், சாஃப்ட்வேர், ஜென்டில்மேன் இதெல்லாம் என்ன வரும்? அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். சரியா? அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். அடுத்து 65வது கேள்வி பாருங்க. ஹவு டிட் லிங்கன் ஃபீல் ஆஃப்டர் ஹிஸ் இனிஷியல் கான்வர்சேஷன் வித் ஸ்காட்? பேசியிருப்பாரு. ரொம்ப ஹார்ஷா பேசியிருப்பாரு. அந்த நைட் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. வருத்தப்படுவாரு. அடுத்த நாள் காலையில போயிட்டு ஸ்காட்ட போய் பேசி மன்னிப்பு கேட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு அந்த கான்வர்சேஷன் முடிச்சதுக்கப்புறம் லிங்கன் வந்து என்ன ஃபீல் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாரி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாப்ல. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. 66வது கேள்வி. ஹவ் டிட் லிங்கன் ஹெல்ப் ஸ்காட் கெட் டு த ஸ்டீமர் விராஃப் ஆஃப் த பொட்டோமேக்? அ அடுத்த நாள் காலையில போயிட்டு மன்னிப்பு கேட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அவரோட ஒய்ஃபோட பரியல் அட்டெண்ட் பண்றதுக்கு அவரோட ஓன் கேரேஜ்லயே போய் பெர்சனலாவே அவரோட ஓன் கேரேஜ்ல போய் கொண்டு போய் விட்டுருவாரு. சரியா? ஹி பெர்சனலி டுக் ஸ்காட் இன் ஹிஸ் ஓன் கேரேஜ். சரியா? அடுத்து 67வது கேள்வி. சூஸ் த காம்பவுண்ட் வேர்ட் ஃபார்ம்ட் ஆஃப் த காம்பினேஷன் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் கேட்காங்க. அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் அப்படின்றது வந்து ஷார்ட் ஹேண்ட் தான் வரும். ஷார்ட் ஹேண்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். அடுத்து ஒய் வாஸ் கர்னல் ஸ்காட் இனிஷியல் ரெக்வெஸ்ட் ஃபார் லீவ் டினைடு? ஏன் டினை பண்ணாங்க அப்படின்னா, யார் ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்க. எட்வின் ஸ்டான்டன்ட்ட கேட்டிருப்பாரு. ஏன் வந்து அவர் குடுக்கல அப்படின்னா, போர் நடக்கிறப்ப ஒவ்வொரு ஆஃபீஸரும், ஒவ்வொரு சோல்ஜரும் முக்கியமான ஒருத்தவங்களா கருதப்படுவாங்க. ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல. அதனால தான் என்னவா இருந்தாலும் போர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க இனிஷியலா. சரியா? எ பேட்டில் சீம் இம்மினன்ட் அண்ட் எவ்ரி ஆஃபீசர் வாஸ் எசென்ஷியல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து வேர் டிட் மீனாட்சி அம்மாள் திங்ஸ் ஹி ஹேட் லாஸ்ட் த டைமண்ட் நோ ஸ்டட். எங்கன்னா பாத்ரூம்ல, இந்த பாத்ரூம். அடுத்து ஹூ வாஸ் சஸ்பெக்டட் ஆஃப் ஸ்டீலிங் த டைமண்ட் நோ ஸ்டட். யாரு எல்லாரும் யாரை சந்தேகப்படுவாங்க அப்படின்னா இந்த மெய்ட் சர்வெண்ட் குப்பாய் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் ஒரு மெய்டு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தான் கூட்டி எங்கேயாவது குப்பையில போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சந்தேகப்பட்டு போலீஸ் வந்து குப்பாய் அவங்களோட வீட்டை போய் சர்ச் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒன்றுமே இருக்காது அப்படின்ட்டு கதையில் வரும். சரியா? அடுத்து 71வது கேள்வி. வாட் டிட் ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் தியர் லைஃப் இன் ஃபியர் ஆஃப். டைமண்ட் ஸ்டார்ட் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா போலீஸ் வந்து அவங்கள பிடிக்கல. துப்பாக்கிய தான் எல்லாருமே சஸ்பெக்ட் பண்ணதுனால, போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போல ஒண்ணுமே பண்ணல. அந்த ஸ்டட்ட வச்சு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசி வரைக்கும் அந்த பயத்தோடயே நம்ம போலீஸ் வந்து நம்மள பிடிச்சுருவாங்களோ அப்படின்ற பயத்தோடயே கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. பீயிங் காட் பை த போலீஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 72வது. வாட் வாஸ் த ரீசன் ஃபார் த ஹோல் வில்லேஜ் நோயிங் அபௌட் த லாஸ் ஆஃப் த ஜுவல். அந்த வில்லேஜ் ஃபுல்லா அந்த ஜுவல் தொலைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னா, மீனாட்சி அம்மாள் ஹஸ்பண்ட் வாஸ் டோல்ட். மீனாட்சி அம்மாளும், மீனாட்சி அம்மாளோட பொண்ணும் பேசிட்டு இருப்பாங்க. மீனாட்சி அம்மாளோட பொண்ணு சொல்லும், நான் வந்து தொலைச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு குப்பாய் தான் அ தூத்து வெளிய தள்ளியிருப்பான் அப்படின்ற மாரி சொல்லும். இது அப்பாவுக்கு மட்டும் நீ சொல்லிறாத அப்படின்னு மீனாட்சி அம்மாள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கிறப்ப ராமநாதன் அப்படின்றவர் வந்து வந்துருவாரு. வந்து அதுக்கப்புறம் எல்லார்ட்டயும் சொல்லுவாங்க. எல்லார்ட்டயும் சொல்லி அந்த நியூஸ் வந்து பரவும். சரியா? மீனாட்சி அம்மாள் ஹஸ்பண்ட் வாஸ் டோல்ட் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாட் டிட் ராமியா சஜெஸ்ட் தே டூ வித் த டைமண்ட் நோ ஸ்டட். ஃபர்ஸ்ட் ராமியோட ஒய்ஃப் வந்து டைமண்ட் ஸ்டட் எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்துச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்பார்ல. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் கீழே கிடந்து எடுத்தேன், தூத்துட்டு இருக்கப்ப கீழே கிடந்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் இதை, இல்லைன்னா போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ராமையா வந்து ஃபர்ஸ்ட் இந்த டைமண்ட் ஸ்டட் வந்து அவங்க ராமையாவோட ஒய்ஃப் யூஸ் பண்றதை பார்த்துட்டு இந்த டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து 74வது கேள்வி. வென் வாஸ் லிங்கன் அசாசினேட்டட். எப்போ கொல்லப்பட்டார் அப்படின்னா ஏப்ரல் 14. ஜான் வில்கிஸ் பூத் அப்படின்ட்டு ஒரு ஆக்டர் அவர் தான் கொண்டிருப்பாங்க. சரியா? அடுத்து ஹவு மெனி இயர்ஸ் மண்டேலா சர்வ்ட் இன் பிரிசன். 27 வருஷம் வந்து பிரிசன்ல வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து என்னென்ன பிரிசன்லாம் இருந்தார் அப்படின்னா ராபன் ஐலாண்ட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவர் எந்த பிரிசன்ல அடைச்சாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ராபன் ஐலாண்ட். அடுத்து போல்ஸ்மோர் பிரிசன். விக்டர் விர்ஸ்டர் பிரிசன். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டு காலமா ஜெயில்ல தன்னோட வாழ்க்கையை வந்து கழிச்சார் நெல்சன் மண்டேலா அவர்கள். சரியா? சரி, இதோட டெஸ்ட் நம்பர் 8க்கான ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் நம்பர் 9ல நம்ம வெனஸ்டே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.